Hi friends, இப்போ நான் பார்க்க போகிற டாபிக் லைப்ரரி மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராமில் டேட் அண்ட் டைம் ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே பண்ணுறது எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ இதில் பாருங்கள், ஹவு டு ஆட் ஆட்டோமேட்டிக் சேஞ்சிங் டேட் அண்ட் டைம் இன் யுவர் விண்டோஸ் ஃபார்ம் அப்படின்ற டைட்டிலில் இந்த ப்ரோக்ராமை நான் வந்து ரன் பண்ண போகிறேன். என்னோடய ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், என்னோடய அட்மின் ஹோம் பேனலில் எடுத்துக்கிறேன். இந்த ஃபார்மில் நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னோட டேட் டைம் ஃபுல்லாக டிஸ்பிளே பண்ண போகிறேன். சரிங்களா? இப்போ இதில் வந்து பண்ண எனக்கு இந்த ஃபார்ம் பக்கத்தில் நான் புதுசாக ஒரு ஐட்டம் ஒன்று ஆட் பண்ண போகிறேன். ரைட் கிளிக் பண்ணுங்கள், இன்சர்ட்டில் டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து எனக்கு ரீட் ஒன்லியாக இருக்கணும். ஸோ இதை வந்து ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு ரீட் ஒன்லி அப்படிங்கிறத நான் கொடுக்க போகிறேன். ட்ரூன்னு செட் பண்ணிக்கோங்க. நமக்கு டேட் அண்ட் டைம் வரதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே டைமர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இங்கே பாருங்கள், ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்கன்னா டைமர் நான் ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு டைமர் எனக்கு செட் ஆகிடுச்சு. இந்த டைமர் நம்ம என்ன பண்ணலாம், எனேபிள் வந்து ட்ரூ பண்ணிக்கோங்க. ட்ரூ பண்ணதுக்கப்புறம் இதுக்கு இன்டர்வல் வந்து 1000 கொடுங்க. 100 மில்லி செகண்ட்ஸ் இருக்கட்டும். இன்டர்வல்னா இப்போ ஃபஸ்ட் டைம் எனக்கு லோட் ஆகும்போது எனக்கு ஒரு செகண்ட்ஸ் அண்ட் ஒரு மினிட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். எனக்கு மறுபடியும் எனக்கு டைனமிக்காக ரன் ஆகிறதுக்கு ஒரு 100 மில்லி செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த டைமிங் நான் கொடுத்துட்டேன். அண்ட் தென் இந்த ஈவெண்ட்டில் பார்த்தா டிக் ஈவெண்ட்னா 100 மில்லி செகண்ட்ஸ்க்கு என்ன ஒர்க் நடக்கணும் அப்படிங்கிறத இங்கே போட்டுக்கலாம். சரிங்களா? இங்கே நான் என்ன பண்ணுறேன், டேட் டைம் அப்படின்ற ஒரு கிளாஸ் கால் பண்ணுறேன். டேட் டைம். அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று டிக்ளேர் பண்ணுறேன், ஈக்குவல் டு டேட் டைம் டாட் நவ் அப்படிங்கிறத செட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ கரண்ட்டாக இருக்கிற டேட் டைமை வந்து நான் டிடியில் நான் செட் பண்ணிக்கிறேன். அடுத்தது திஸ் மீன்ஸ் இந்த ஃபார்மில் இருக்க டூல் ஸ்ட்ரிப்பில் இருக்க டெக்ஸ்ட் பாக்ஸ் டாட் டெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டிடி வரணும். சரிங்களா? நான் என்ன பண்ணுறேன், டிடியை நான் பாஸ் பண்ணிக்கிறேன். டிடி டாட் டூ ஸ்ட்ரிங். அது ஸ்ட்ரிங்காக மாற்றிக்கோங்க. ஸ்ட்ரிங்காக மாற்றி ஸ்டோர் பண்ணிடுங்க. டிடி டாட் டூ ஸ்ட்ரிங். ஓகேங்களா? இப்போ இது எப்போ நமக்கு ஒர்க் ஆகணும்னா எனக்கு ஃபார்ம் லோட் ஆகும்போதே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடணும். ஸோ இந்த டைமர் பேர் வந்து பண்ணால் டைமர் 1 அப்படின்றது டைமர் நேம். நான் ஃபார்ம் லோட் மீன்ஸ் இன்சலைஸ் காம்பனண்ட் ஆகும்போது என்னென்னா நம்ம ஃபார்மில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபார்ம் கன்ஸ்ட்ரக்டரில் இன்சலைஸ் காம்பனண்ட் அந்த மெத்தட் இருக்குது பார்த்தீங்களா? இதில் பாருங்கள், இதிலே வந்து வெல்கம் போட்டு அது யார் லாகின் பண்ணுறாங்களோ அவங்க பேர் இதில் நான் போட்டிருக்கேன். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம டைமரை ஸ்டார்ட் பண்ணி விடலாம். ஓகேங்களா? TIMER டைமர் 1 டாட் ஸ்டார்ட் அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு டைமர் ஸ்டார்ட் ஆகிடும். சரியா? அடுத்தது இந்த அட்மின் ஹோம் வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும் ரன் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இது கொடுத்துருக்கேன். ப்ரோக்ராம் டாட் சிஎஸ்எஸில் வந்து நான் கொடுத்துருக்கேன். இதில் ஒரு ஆர்குமெண்ட் நான் உள்ளே பாஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. என்ன ரீசன்னா இப்போ வந்து லாகின் பண்ணும்போது அந்த யூசர் நேம் வந்து இதில் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி நான் கோடிங் எழுதியிருந்தேன். இப்போ சும்மா அட்மின் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். இதை சேவ் பண்ணிக்கோங்க. F6 பில் பண்ணியாச்சு. அண்ட் தென் F5 கொடுங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ரன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைனமிக்காக சேஞ்ச் ஆகிற டைமும் வந்திருக்கும். கூடவே பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் டேட்டு என்ன டேட்டோ அந்த டேட்டும் உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களோட ஃபார்முக்கு உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இதுவே பார்த்தீங்கன்னா எனக்கு டைம் மட்டும்தான் வேணும், எனக்கு வந்து டேட் வேண்டாம் அப்படின்னா அதுவும் நம்ம செட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இன்னும் உங்களுக்கு அட்வான்ஸ் வீடியோஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எங்கள் ஃபார்மில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். சப்போஸ் இந்த ப்ராஜெக்டோட சோர்ஸ் கோட் உங்களுக்கு தேவைப்படுதா எங்களுக்கு மெயில் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.